திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை பதிகம் 12. ஆர்த்த பிறவி துயர்கெட நாமாத்தாடும் தீட்டன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் மண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் போர்பாதம் ஏத்தியிருஞ்சுனை நீர் ஆடேலோரெம்பவாய். இதன் பொருள், பெண்களும் சிவபெருமானை வழிபட்டு கொண்டே அந்த பொய்கையிலே நீராட வருகின்றார்கள். அப்பொழுது வந்தவர்கள் ஒருத்தி கூறுகின்றாள், இந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அருட்பொய்கையாக விளங்குகின்றார். நம்மை பிணித்த பிறவி துன்பம் கெடும்படி நாம் மகிழ்ந்து நீராடும் இந்த அருட்பொய்கையாக விளங்குபவன் சிவபெருமான் என்று கூறுகின்றாள். மேலும் அவள் அழகிய தில்லை சிற்றம்பலத்தில் அனலேந்தி ஆடுபவன் சிவபெருமான். விண் மண் மற்ற அனைத்தையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திருவிளையாடல் செய்பவனும் அவனே. நாம் எப்படி இந்த நீரோடையிலே நீராடுகிறோம் என்று சொன்னால், அழகிய சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பேசி நம் கையிலே போட்டிருக்கக்கூடிய வளையர்களெல்லாம் ஒலிக்கவும், அணிகலன்கள் அசைந்து ஒளி எழுப்பவும், கூந்தலில் வண்டுகள் மொய்த்து ரீங்காரம் செய்கின்றன. அப்படி செய்யவும் மலர்கள் நிறைந்த நீர்நிலையில் இறங்கி மகிழ்வுடன் நீராடுவோம். அந்த பெருமானின் பொன்னடிகளை திருவடி தாமரைகளை வணங்கி துதித்தபடி பெரிய மலை சுனைகளில் மூழ்கி மூழ்கி நாம் நீராடுவோம். இவ்வாறு அந்த பெண்கள் எல்லோரும் அந்த பொய்கையிலே நீராடி சிவபெருமானின் பெருமைகளையெல்லாம் சொல்லி அதை மகிழ்ந்து மகிழ்ந்து அங்கே அவர்கள் அந்த பொய்கை தாமரை குளத்திலே நீராடி இறைவனை அருளை பெறுவதற்காக அவர்கள் அங்கே வாழ்த்தி இறைவனை வணங்குகின்றார்கள். திருச்சிற்றம்பலம்.